Exercise 2.9 third sum, if 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube is equal to 44,100, then find 1 plus 2 plus 3 plus etc plus k. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். ப்ரீவியஸ் சம்மில் வந்து சம்மா ஃபஸ்ட்டு கே நேச்சுரல் நம்பர்ஸுடைய சம் கொடுத்துட்டு கியூப் நம்பர்ஸுடைய சம் கேட்டாங்க. இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கே சம் ஆஃப் கியூப்ஸாக ஃபஸ்ட்டு கே நம்பர்ஸுடைய சம் கொடுத்துட்டு சம் ஆஃப் ஃபஸ்ட்டு கே நேச்சுரல் நம்பர்ஸுடைய சம் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்படியே ரிவர்ஸாக கேட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன ரைட் பண்ணிக்கலாம். கியூப் ஃபார்முலா என்ன, 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் n கியூப் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். அதே மாதிரி சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸுடைய சம் அதோடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்துடலாம். 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் n இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1/2. இதுதான் நமக்கு தேவை கொடுத்துருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்து இதுதான். சரிங்களா, ஓகே. இதில் ஃபஸ்ட்டு 1 கியூப்லேருந்து கே கியூப் வரைக்கும் கொடுத்துருக்காங்களே, இதோட சம் என்னென்னு பார்த்துடலாமா. 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் கே கியூப் இஸ் ஈக்குவல் டு. ஸோ உங்கள் எண்ணுக்கு பதிலாக கே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ எண்ணுக்கு பதிலாக கே ரீப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்கும், கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் கே. ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர் இருக்கு இல்லையா, அதில் எண்ணுக்கு பதிலாக கே ரீப்ளேஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, ஓகே. ஸோ இது வந்து கிவன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் கே கியூப் இஸ் ஈக்குவல் டு 44,100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 1 கியூப்லேருந்து கே கியூப் வரைக்கும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா, இதை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ என்ன கிடைக்கும், கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 44,100 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, இப்போ நமக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு கே நேச்சுரல் நம்பர்ஸுடைய சம் வேணுமா, அதோடைய ஃபார்முலா என்னது, கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2. அதே மாதிரி இங்கே இருக்கா கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2. இப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணாவே போதும், நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரிங்களா, அப்போது ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயரை ரைட் சைட் சென்ட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆகும். இல்லைனா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிட்டு இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் வந்து வந்துடும். சரிங்களா, எப்படி பார்த்தாலும் கரெக்டாக தான் வரும். ஸோ ஸ்கொயர் வந்து ரைட் சைட் சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆயிரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44,100 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, ஓகே. ஸோ இந்த 44,100 எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 441 இன்ட்டு 100 அப்படின்னு பிரிக்கிறேன். ஏன்னா 100ம் ஸ்கொயர் நம்பரு, 441 ஸ்கொயர் நம்பரு. எப்படி 441 ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயர் தான் 441. அப்போ 21 இன்ட்டு 21 இதை ரைட் பண்ண முடியும். 100 10 ஸ்கொயரா, அப்போ 10 இன்ட்டு 10 அப்படின்னு ரைட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 221க்கு ஒரு 21 வெளியில் எடுத்துடலாம், 210க்கு ஒரு 10 வெளியில் எடுத்துடலாம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 21 இன்ட்டு 10 210. அதாவது கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 ஆன்சர் வந்து 210. ஓகேங்களா, ஆனால் 1 + 2 + 3 + எட்ஸெட்ரா ப்ளஸ் கேயோட வேல்யூ தான் நமக்கு வேணும். அதோடைய ஃபார்முலா தான் கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2. அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக, therefore 1 + 2 + 3 + எட்ஸெட்ரா ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 210. That's all.